ஹலோ ரோஸ், வெல்கம் டு ஏடியூ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ஒரு வாட் இஃப் தான் பார்க்க போகிறோம். வாட் இஃப் சன் டிஸப்பியர்ட்? ஏன்டா சன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் எதுக்குடா இதை பற்றி ஒரு வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஃப் கான்செப்ட்ஸ் எப்போவுமே சயின்ஸோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். இதே கொஸ்டின் நீங்கள் நியூட்டன் கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா அவரோட ஆன்சர் வந்து ஏர்த்தும் மற்ற பிளானட்ஸும் இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு டேஞ்செட்டில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தான் இருந்திருக்கும். ஆனால் இதை ஐன்ஸ்டைன் மறுக்கிறாரு. அப்போது நியூட்டன் கரெக்டாக, ஐன்ஸ்டைன் கரெக்டா? இதுக்கு ஐன்ஸ்டைன் வைக்கிற பாயிண்ட் என்னன்னா, கிராவிட்டி வந்து லைட்டோட ஸ்பீடில் தான் ட்ராவல் ஆகும். ஒரு வேளை நியூட்டன் சொல்கிற மாதிரி சன் டிஸப்பியர் ஆன உடனே எர்த் ஒரு டேஞ்சென்ட்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து வயலேட் ஆகிரும். இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்னா ஒன்றுமே இல்லை. இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். நீங்கள் ஒரு கன்னை ஷூட் பண்ணிங்கன்னா அந்த கன்னை ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் அதோட புல்லட் வந்து டார்கெட்டை ரீச் ஆகும். பட் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் வயலேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த புல்லட் வந்து டார்கெட்டை ரீச் ஆகிருக்கும், விச் இஸ் இம்பாசிபிள். அதனால தான் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் வயலேட்டே ஆகக்கூடாது. அண்ட் தட் இஸ் வை ஐன்ஸ்டைன் இஸ் த வின்னர். இந்த எஃபெக்ட்னால சோலார் சிஸ்டம் இருக்கிற எல்லா பிளானட்ஸுமே ஒரே நேரத்தில் டேஞ்சென்ட்ல மூவ் ஆகாது. இன்ஸ்டெட் சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளானட்ஸ் லைக் மெர்க்குரி அண்ட் வீனஸ் ஃபர்ஸ்ட்டும், தூரமாக இருந்த பிளானட்ஸ் லைக் நெப்டியூன் அண்ட் ப்ளூட்டோ வந்து லாஸ்டாகவும் மூவ் ஆகும். நம்ம எர்த் வந்து 8 minutes and 20 secondsக்கு அப்புறம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், விச் இஸ் தி சேம் டைம் டேக்கன் பை சன்லைட் டு ரீச் எர்த். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி சன் டிஸப்பியர் ஆன உடனே எர்த் ஃப்ரீஸ் ஆகாது. அதுக்கு பல டெக்கேட்ஸ் ஆகும். பட் சில மணி நேரத்திலிருந்து சில நாட்களுக்குள்ள ஃபோட்டோசிந்தசிஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி ஃபுட் ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் ஆயிரும். சில மாசங்கள்லேருந்து சில வருஷங்களுக்குள்ள மொத்த ஹியூமன்ஸுமே அழிஞ்சிருவாங்க. ட்விஸ்ட் என்னன்னா, எல்லா உயிரினங்களும் அழியாது. சில உயிரினங்கள் டீப் அண்டர் வாட்டர்ல ஹைட்ரோ தெர்மல் வென்ட்ஸ் மூலயமா உயிர் வாழும். இன்னும் சிலர் கீமோசிந்தசிஸ் மூலயமா உயிர் வாழும், விச் இஸ் குவைட் எலகண்ட் இஃப் யூ ஆஸ்க் மீ. ஏன்னா சன் இல்லாமலையும் ஹியூமன்ஸ் இல்லாமலையும் நேச்சரால தொடர்ந்து வாழ முடியுது. ஸோ தட் இஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோஸ் கைஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்க, தப்பில்லை. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம ஏடியூ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.